சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கிய அனிமல் படத்தில் ரன்பீர் கபூர் நாயகனாகவும் ராஷ்மிகா கதாநாயகியாகவும் நடிச்சிருக்காங்க. அனிமல் படத்தில் பல எதிர்மையான விமர்சனம் வந்த போதும் இப்படம் 900 கோடிக்கு மேலே வசூலாகி ரன்பீர் கபூரனோட திரைப்பயணத்தில் மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். இந்நிலையில் அனிமல் திரைப்படம் ஜனவரி 26 ஓடிடியில் வெளியானது. கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான இந்த படத்தில் 8 நிமிட காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த காட்சி எந்தவித கட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பார்த்த ரசிகர்களுக்கு பாலிவுட்டிற்கு சென்ற ராஷ்மிகா படுமோசமாக ஆகிவிட்டாரே என்று அவரது ரசிகர்கள் இணையத்தில் களி ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 10 முறை தெளிவாக காட்டும் லிப்கிஸ் என முத்த காட்சியில் முகம் சுளிக்க வச்ச ராஷ்மிகாவை குடும்பங்கள் பலவும் திட்டி தீர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த மாதம் ராஷ்மிகாவுக்கும் விஜய் தேவர்கொண்டாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற இருப்பதாக இருந்த செய்திகள் ராஷ்மிகாவின் படுமோசமான படுக்கையறை மற்றும் முத்த காட்சி அவரது குடும்பத்தை சர்ச்சையில் மாட்டி விட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில் ஓடிடியில் அனிமல் படம் பார்த்த பிரபல பாடகரான ஸ்ரீனிவாசும் இந்த படத்தை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அனிமல் படம் அனிமலுக்காக எடுக்கப்பட்ட படம் ஆகையால் நான் உண்மையான விலங்குகளை புண்படுத்தவில்லை என்று பதிவிட்டிருக்காரு. இதில் நான் நிஜ விலங்குகளை குறிப்பிடவில்லை என படத்தை இயக்கிய சந்தீப் ரெட்டியை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம்.